ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எலக்ட்ரிக்கல் தமிழ் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. இது ஒரு ஒரு வீடியோ பார்த்துருந்தாராம். ஒரு சுவிட்ச் போட்டால் டிம்மாக லைட் எரியணும், ஒரு சுவிட்ச் போட்டால் பவராக எரியணும், இது எப்படிங்க அப்படின்னு சொல்லி வீடியோ ஒன்று பண்ணுங்க அப்படின்னாப்புல. இது ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அதில் பேக்ரவுண்டு மியூசிக் கொடுத்துருந்தனால அது காப்பிரைட் கொடுத்துருந்தாங்க வீடியோவில். அதனால் அந்த வீடியோ சரியாக எடிட் பண்ணி அது இதில் எதுவும் வாய்ஸ் இருக்காது. இப்போ வெறும் மியூசிக் மட்டும் தான் வரும். சரி, அதனால் நம்ம ஒரு புதுசாக திரும்ப அதே வீடியோவை ரீப்ளேஸ் பண்ணி போடுவோம் அப்படிங்கிறதுனால தான். அதுக்கு பார்த்து 2 சுவிட்சு அவ்வளோதான். 2 ஒன் வே சுவிட்சில் வச்சு கனெக்ஷன் பண்ணணும். ஒரு பல்பாக இருந்தாலும் 2 பல்புக்காக இருந்தாலும் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. சரிங்களா? இப்போ பாருங்கள், 2 ஒன் வே சுவிட்சில் 2 எப்பவுமே 2 ஒயர் இருக்கும் பார்த்தீங்களா? 2 சுவிட்சு 2 இது கொடுக்குற மாரி இருக்கும். அதாவது 2 கனெக்ஷன் கொடுக்குற மாரி இருக்கும். 2 நாப் இருக்கும். அதில் ஒன்றில் மேல் பக்கமோ இல்லை கீழ் பக்கமோ எங்கே வேணால் கொடுத்துக்கலாம். தப்பு கிடையாது. சுவிட்சு ஆன் ஆஃப்க்கு தானே. அதே போல் அதுக்கு லூப்பு அவ்வளோதான். அதுக்கு லூப்பு 2 சுவிட்சு, அதாவது ஒரே பெட்ரூமில் வச்சுருந்தாலும் சரி, இல்லை பக்கத்தில் இருந்தாலும் சரி, இல்லை சுவிட்சு நம்ம வேறு இடத்த வைக்கணும்னாலும் சரி, இந்த ஒயர்லேருந்து அந்த ஒயர் கனெக்ஷன் கரண்ட்டு மட்டும் சப்ளை பண்ணணும். அடுத்தது 2.5 கண்டன்சரு 2.5 கண்டன்சர் கொடுத்துருக்கேன். அதுக்கு கீழே கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். நல்லா உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் கீழே கனெக்ஷன் கொடுக்குறேன்னு பாருங்கள். இப்போ இதில் 2 நாப் இருக்குது, அதில் 2 நாப் இருக்குது, கன்வெர்ட்டர் இருக்குது. அந்த கன்வெர்ட்டரில் தான் நான் கனெக்ஷன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், கீழே 2த்துலேயும் மேலே 2த்துலேயும் டேரெக்டாக பேஸ் கொடுத்துட்டேன். கீழே இது கொடுக்குறேன். பேஸ்னு கொடுக்கல, சும்மா இப்போக்கி ஒயரிங் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதான் கனெக்ஷன் கொடுத்துட்டேன். இப்படி கனெக்ஷன் கொடுத்துட்டேன். இப்போ தான் பேஸ் நியூட்ரல் எப்படி கொடுக்கணும், சுவிட்சுக்கு எப்படி லைட் போகுதுன்னு பாருங்க. இது ஹோல்டருக்கு இந்த ஒரு பக்கம், அதாவது என்னென்னா அந்த கண்டென்சர் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு பக்கம் அந்த ஒயர், அந்த ஹோல்டரில் வர ஒரு பேஸ் ஒயர், அதாவது கண்ட்ரோல் ஒயர் ஒன்று கொடுத்துக்கலாம். நியூட்ரல் கிடையாது, கண்ட்ரோல் ஒயர் ஒன்று கொடுத்துருவோம். இது ஏன்னா சும்மா வெளிப்படையாக உங்களுக்கு வச்சு அப்படியே எப்படி ஓட்டணுங்கிறதுக்கோசரம் தான் சும்மா அப்படி சுவிட்ச் பாக்ஸாக வச்சு காட்டுறேன். இது சுவிட்ச் போர்டில் எதுவும் பண்ண கிடையாது. நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே ஓகே தான் உங்களுக்கு. இப்போ ஒருத்தர் கேட்டார் அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு ஏற்கனவே வீடியோ இருக்குது. யூடியூப்லேயும் நம்ம எலக்ட்ரிக்கல் தமிழில் வீடியோ இருக்குது. ஓகே, இப்போ பேஸ் நியூட்ரல் எடுத்துக்கலாம். இப்போ பேஸ் இந்த மேலே நம்ம கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, லூப் அடிச்சிருந்தோம் பார்த்தீங்களா, இந்த சுவிட்சுக்கு அந்த சுவிட்சுக்கு ஒரு லூப் ஒயர் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அதில் பேஸ் கொடுத்துருவோம். இப்போ மேலே பேஸ் கொடுத்தாச்சு. நியூட்ரல் எப்பவுமே டேரெக்டு தான். நியூட்ரல் எப்பவுமே லைட்டுக்கு டேரெக்டாக நம்ம எப்பவுமே நார்மலாக பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுமாரி. சரிங்களா? இது எல்லாமே நான் எதுவுமே சுவிட்ச் போர்டு இல்லாமல் நான் நார்மலாக பண்ணுறேன். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்கோசரம் இப்படி தெளிவாக பண்ணி காட்டுறேன். நீங்கள் இதுமாரி பண்ணிவிட்டு கையை பத்திரமா, அதாவது கைகளெலாம் படாமல் பார்த்துக்கணும். சரிங்களா? ஏன்னா இது மாற்றி சப்ளை போச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும். ஓகே, இப்போ கரெக்டாக செக் பண்ணியாச்சு. பாருங்கள், ஹோல்டரும் வச்சுட்டேன். இப்போ ப்ளக்கில் சொருவியாச்சு. இப்போ பாருங்கள், ஒரு சுவிட்சு போடுறேன், டிம்மாக எரியுதுங்களா, இன்னொரு சுவிட்சு போடுறோம், பவராக எரியுது பாருங்கள். இது எப்படி அப்படின்னா, நமக்கு அந்த கண்டென்சர் இருக்கிறதுனால சீரிஸ் கண்டிஷனில் டிம்மாக எரியும். சரிங்களா? அதான் வித்தியாசம், மற்றபடி எதுவுமே கிடையாது. இப்போ எப்படி லைட் எரியுது அப்படின்னா, இந்த பக்கம் பேஸ் திரும்ப கண்டென்சர் போய்ட்டு சீரிஸ் கண்டிஷனில் வரக்குள்ள டிம்மாக எரியும், திரும்ப டேரெக்டாக வரக்குள்ள கரெக்டாக அதே பவர் எரியும். அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா? இதுதான் எல்லா ஒரு இதுவும். இது நமக்கு இதில் நான் 0 வோல்ட்ஸ் பல்பும் போடலாம். ஆனால் 0 வோல்ட்ஸ் பல்பு போட்டால் உங்களுக்கு சரியாக தெரியாதுங்கிறதுனால தான் குண்டு பல்பு போட்டு 100 வால்ட்ஸ் குண்டு பல்பு போட்டு உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். இதில் மற்ற எல்இடி பல்ப் போட்டாலும் சரியாக தெரியாது. சரிங்களா? இது குண்டு பல்ப் போடக்குள்ள, இல்லை மற்ற இது போடக்குள்ள, அதுபோல் இது இதுக்கு மட்டும் தான் யூஸா அப்படின்லாம் கிடையாது. ஃபேனுக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க சில பேர். இது எங்கன்னா சில இடத்துல இதில் இருக்கும், ஹாஸ்பிட்டலில் இருக்கும். இந்தமாரி இதெல்லாம் ஹாஸ்பிட்டலில் தான் இந்தமாரி ஒயரிங் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவுடன் சந்திக்கும் வரை உங்கள் நண்பன். உங்களுக்கு மேலும் ஏதாவது வீடியோ வேணுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்டில் தெரிவிக்கலாம். அல்ல உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் கூட வாட்ஸ்அப்பில் தெரிவிங்க. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவி உங்களால் பண்ணி போட முடியும். எனக்கு வீடியோ பண்ணி போடுறேன்.